12 ஆண்டு கால தொடர் ஆய்வுகளுக்கு பிறகு உலகின் செம்மொழிகள் என்று 6 மொழிகளைத்தான் ஏற்றுக்கொண்டார்கள். உலகம் ஒப்புக்கொண்ட இந்த 6 செம்மொழிகளில் 4 மொழிகளை இன்றைக்கு மனிதர்கள் யாரும் 4 மொழிகளை மனிதர்கள் பேசிக் கொள்வதில்லை. இந்த உலகத்தின் பெரும்பான்மையான தீமைகளுக்கு காரணம் சீனத்தின் வயது 2000, ஆனால் தமிழின் வயது தீதும் நன்றும் பிறதரவாரா. மிகச்சிறந்த வரிகள். உலகின் 3500 ஆண்டு வயது கடந்த ஒரே செம்மொழி எது? உறக்க சொல்லலாம், தமிழ். இந்தியாவில் எத்தனை செம்மொழிகள் என்று நான் கேட்க மாட்டேன், ஏனென்றால் அது ஏறக்குறைய மாநிலங்களின் எண்ணிக்கை சமமாக வந்துவிடும். இந்தியாவில் நாம் பயன்படுத்துகிற அளவுகோல் வேறு. ஆனால் உலகெங்கிலும் இருக்கிற மொழியியல் அறிஞர்கள், பிலாலஜிஸ்டுகள் உலகத்திலேயே மொத்தம் செம்மொழிகள் என்று வரையறை செய்தது எத்தனை மொழிகள் என்று யாருக்காவது தெரியுமா? நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தமிழ் கனவின் நோக்கம். உலகின் மொழியியல் வல்லுநர்கள் ஒருவர் இருவர் அல்ல, ஏறக்குறைய 20,000க்கும் மேற்பட்ட மொழியியல் வல்லுநர்கள் 12 ஆண்டுகால தொடர் ஆய்வுகளுக்கு பிறகு, 1 வருடம் 2 வருடம் இல்லை, 12 ஆண்டுகால தொடர் ஆய்வுகளுக்கு பிறகு உலகின் செம்மொழிகள் என்று 6 மொழிகளைத்தான் ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட 6 மொழிகள், ஒன்று கிரேக்கம், இன்னொன்று லத்தீன், 3 ஈப்ரு, 4 சமஸ்கிருதம், 5 சீனம், 6 சொல்லுங்க. தாய்மொழியின் பெயரை உச்சரிப்பதில் தயக்கம் இல்லாமல் நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் அந்த கோடிட்ட இடத்தை நீங்கள் நிரப்ப வேண்டும் என்பதற்காகவும் தான் நான் 5 மொழிகளின் பெயரை சொல்லிவிட்டு நிறுத்துகிறேன். கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, சமஸ்கிருதம், சீனம், தமிழ். இதில் இன்னொரு உண்மையை கவனியுங்கள். உலகம் ஒப்புக்கொண்ட இந்த 6 செம்மொழிகளில் 4 மொழிகளை இன்றைக்கு மனிதர்கள் யாரும் பேசுவதில்லை. மொழியியல் அறிஞர்களே ஒப்புக்கொண்டு விட்டார்கள், அவைகள் செம்மொழிகள் தான், ஆனால் இறந்துபட்ட மொழிகள். They are classical languages, but they are also dead languages. 4 மொழிகளை மனிதர்கள் பேசிக் கொள்வதில்லை. கிரேக்கம் யாராலும் பேசப்படுவதில்லை. ஷேக்ஸ்பியரின் நாடகம் ஒன்றில் 2 பேர் ஆங்கிலத்தில் உரையாடுவார்கள். ஷேக்ஸ்பியரின் நாடகம் ஒன்றில் 2 கதாபாத்திரங்கள் ஆங்கிலத்தில் உரையாடுவார்கள். இப்ப நம்ம வழக்கமா பேசிட்டு இருக்கும்போது புரியல, என்னன்னு சொல்லு, விளங்கலன்னு சொல்லுவோம்ல, அதுபோல அந்த நாடகத்தில் ஒரு கதாபாத்திரம் பேசிய உடனே இன்னொரு கதாபாத்திரம் சொல்லும், நீ பேசுவது எனக்கு விளங்கவில்லை என்று. அவன் திரும்ப சொல்லுவான். இந்த கதாபாத்திரம் மறுபடியும் சொல்லும், இப்போதும் சொல்கிறேன், நீ பேசுவது எனக்கு விளங்கவே இல்லை, நீ பேசுவது எனக்கு கிரேக்கமாக இருக்கிறது என்று சொல்வான். நீ பேசுவது எனக்கு கிரேக்கமாக இருக்கிறது என்றால் அதை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லை என்கிற அளவுக்கு அது இறந்துபட்ட மொழி. 6 செம்மொழிகளில் 4 மொழிகளை மனிதர்கள் பேசுவதில்லை. கிரேக்கம் யாராலும் பேசப்படுவதில்லை, லத்தீன் பேசப்படுவதில்லை, ஈப்ருவை சிலர் பேச வைக்க இஸ்ரேல் முயற்சித்துக் கொண்டிருக்கிறது, ஆனால் இன்னும் அது பொது மொழியாகவில்லை. சமஸ்கிருதம் உங்களுக்கு தெரியும், அது மனிதர்கள் பேசிக் கொள்ளுகிற மொழி இல்லை, அது ஆலயங்களில் அர்ச்சனை மொழியாக இருக்கிறது. ஒரு சாமி இன்னொரு சாமி கிட்ட பேசுறார், அது சான்ஸ்கிரிட்டான்னு வெளியே நிற்கிறவருக்கு தெரியுமானா தெரியாது, மனிதர்கள் பேசிக் கொள்வதில்லை. அப்ப 4 மொழிகள் இறந்துபட்ட மொழிகள். உலகின் 6 செம்மொழிகளில் 4 மொழிகள் மனிதர்கள் பேச முடியாத அளவிற்கு வாழ்வாதாரத்தை இழந்து இறந்துபட்ட மொழிகள். இன்றைக்கும் மனிதர்கள் பேசிக் கொண்டிருக்கிற உயிர்ப்புள்ள மொழிகள் 2 மொழிகள், ஒன்று சீனம், இன்னொன்று தமிழ். நன்றி. இணைந்து சொல்வதற்கு நான் மிகவும் நன்றி பாராட்டுகிறேன். ஏனென்றால் இந்த உலகத்தின் பெரும்பான்மையான தீமைகளுக்கு காரணம் தீயவர்கள் அல்ல, நல்லவர்களின் மௌனம் என்று ஒரு முறை மார்ட்டின் லூதர் கிங் சொன்னார். தாய்மொழியின் பெயரை திரும்ப திரும்ப நீங்கள் உச்சரிக்கிற போது
எந்த திசையிலிருந்து இந்த மொழிக்கு ஆபத்து வந்தாலும் அதை காப்பாற்றி விட முடியும் என்ற நம்பிக்கை என்னை போன்றவர்களுக்கு வருகிறது. பிழைத்திருக்கும் மொழிகள் இரண்டு, ஒன்று சீனம், இன்னொன்று. இந்த பிழைத்திருக்கும் மொழிகளில் 2000 ஆண்டுகளை கடந்த மொழிகள் எது என்று கேட்டால் அது ஒன்றே ஒன்றுதான், அது தமிழ். சீனத்தின் வயது 2000, ஆனால் தமிழின் வயது அண்மையில் மதுரையில் வைகை ஆற்றங்கரையில் கீழடியில் கிடைத்த சுட்ட மண்பானை ஓட்டில் எழுதப்பட்ட எழுத்துக்களை விஞ்ஞான பூர்வமாக, அறிவியல் பூர்வமாக, ரொம்ப முக்கியம், வெறும் ஆசை இல்லை, வெறும் விருப்பம் இல்லை, அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து கண்டறிந்து உலகத்திற்கு அறிவித்திருக்கிறோம். தமிழின் வயது 3500. அப்படியானால் 3500 ஆண்டு கால வயதும் முதுமையும் இளமையும் கொண்ட உலகின் ஒரே மொழி எது? நம் தாய்மொழி. இந்த தாய்மொழியில் இருப்பது போல அப்போ ஒரு மொழி செம்மொழியாக இருப்பதற்கு என்ன தகுதி என்று கேட்டால் 3 காரணங்களை மொழியியல் ஆய்வாளர்கள் வைக்கிறார்கள். 1, அது வயதில் மூத்ததாக இருக்க வேண்டும். 2, அதில் இலக்கணம் இலக்கியம் இருக்க வேண்டும். 3, அது உயர்ந்த கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். இந்த 3ம் பொருந்துகிற உலகத்தின் ஒரே மொழி நம் தாய்மொழியான தமிழ்தான். மனிதர்களுக்கு இல்லை, இந்த உலகத்தில் யார் யாருக்கு எந்த அளவு அறிவு இருக்கிறது என்று எழுதியவர்கள் தீர்மானித்தவர்கள் தமிழர்கள் இன்றைக்கு இல்லை. கிறிஸ்து பிறப்பதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியம் சொல்கிறது. இன்னும் கூட அதன் காலம் சரியாக தீர்மானிக்கப்படவில்லை, ஆனால் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு எழுதப்பட்டது. இன்னொரு ஆச்சரியம் பாருங்கள், 2300 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டதாக கருதப்படும் தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் பல இடங்களில் இப்படி சொல்வார்கள், இப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்ற சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் என்ன பொருள்? தொல்காப்பியருக்கு முன்பே என்பர் என்ற சொற்களை தொல்காப்பியர் பயன்படுத்தி இருக்கிறார் என்றார். 2300 ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியர் எழுதுவதற்கு முன்பே எழுதியவர்கள் இருந்தார்கள். தொல்காப்பியர் எழுதுகிறார், யார் யாருக்கு என்ன அறிவு என்று எழுதுகிறார். செடிக்கும் கொடிக்கும் ஓர் அறிவு, நத்தைக்கும் சங்குக்கும் 2 அறிவு, நண்டுக்கும் வண்டுக்கும் 3 அறிவு, கரையானுக்கும் எறும்புக்கும் 4 அறிவு, விலங்குகளுக்கு 5 அறிவு, மனிதர்களுக்கு 6 அறிவு. இதுதான் நானும் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய இடம், நானும் உட்பட. மனிதர்களுக்கு 6 அறிவு என்று தொல்காப்பியம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வகைப்படுத்தியது உண்மையானால் அந்த 6வது அறிவை பயன்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதுதான் தமிழ் கனவின் நோக்கம். அவர் சொன்னார் ஒரு பாடல், தீதும் நன்றும் பிறதரவாரா. மிகச்சிறந்த வரிகள், என் வாழ்க்கையில் எனக்கு பிடித்த வரிகள். அதற்கு முந்தைய வரி என்ன? யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஐக்கிய நாடுகள் சபையில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்தில் பிறந்த எல்லோரும் என்னுடன் பிறந்தவர்கள், எல்லா நாடும் என் நாடு என்று பாடிய ஒரு பொதுமை சிந்தனை, உலகளாவிய எண்ணம் தான் தமிழ் கனவின் மாபெரும் அடையாளம். நண்பர்களே, தெரிந்து கொள்ளுங்கள், உலகம் முழுவதையும் தனக்கு சொந்தம், உலகமே தனக்கு உறவு என்று 2000 ஆண்டுகளுக்கு பாடிய தமிழர்களின் கனவை சிதைக்கும் விதத்தில் என் ஜாதி பெரிது, என் மதம் பெரிது, என் ஊர் பெரிது என்று இன்றைக்கு மனிதர்களை பிளவுபடுத்தும் போக்குகளுக்கு ஒருபோதும் இளைஞர்கள் இரையாகிவிடக் கூடாது என்பதுதான் தமிழ் கனவின் நோக்கம்.